குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்த நேரத்தில் நம்மோடு பாஜக தமிழக பாஜகனுடைய இளைஞரணி தலைவர் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ பார்க்குறோம் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகிறது. திரு விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் வரை இரங்கல் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? இரண்டு விஷயங்க, நம்ம உடனடியா பிளேம் கேம்குள்ள போக விரும்பல. ஆனா ஏன்னா பொதுவெளியில எல்லா தகவல்களும் இன்னும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது, விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்தினுடைய நகலை சோசியல் மீடியால பார்க்க முடியுது. நானும் பார்த்தேன். அதுல 10,000 மக்கள் கூடுவார்கள். பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரிடமிருந்து இரங்கல் வந்திருக்கிறது. சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி பிரதமரை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் இந்த கரூரில் நடந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். anguished to know about the tragic loss of lives in stampede like unfortunate incident in Karur district of Tamil Nadu. I extend my deepest condolences to the bereaved family members and pray for early recovery of those injured அப்படின்ட்டு இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். சார், சாரி டு இன்டரப்ட், கண்டினியூ சார். 10,000 பேர் கூடுவார்கள் அப்படின்னு கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு, பல கூட்டங்கள் போட்டாச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்கன்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு அனாலிசிஸ் கூட பண்ண முடியாத ஒரு கட்சியா இருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம். 10,000 பேர் தான் இருந்தாங்களா அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது, அரசாங்கத்திலிருந்து எந்த விதிமுறைகளை கொடுத்தாலும் உடனே அதை வச்சு அரசியல் செய்வது, எங்களை இது பண்ண சொல்றாங்க அது பண்ண சொல்றாங்கன்னு சொல்வது. இப்ப அதை ஒழுங்காக பின்பற்றி இருந்தால் இந்த அசம்பாவிதம் வந்திருக்காது அப்படின்றது நம்மளுடைய கருத்து. நம்ம நாட்டுல சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் பஞ்சமே இல்ல. ஒரு பொதுக்கூட்டம் கூடணும்னா என்னென்ன SOP பண்ணணும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும் எல்லாமே இருக்கு. பட் அதை நம்ம பின்பற்றுகிறோமா இல்லையா அப்படின்றது கேள்வி. இப்ப இது போன்ற கூட்டங்கள் தமிழகத்துல கூடி இருக்கா இல்லையா? கடந்த 5 வருஷத்துல 10 வருஷத்துல 20 வருஷத்துல எவ்வளவோ கூட்டங்கள் கூடி இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். எங்கேயுமே அசம்பாவிதம் நடக்கல. அப்ப இங்க நடந்திருக்குன்னா இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு அந்த ஏற்பாடு செய்வதற்கான அனுபவமும் திறமையும் இல்லை அப்படின்றது நம்ம பிளாங்கெட்டா சொல்லிட முடியும். அது எங்க தவறு நடந்திருக்கு? காவல்துறை மீது தவறா, அரசாங்கத்தின் மீது தவறா, தமிழக வெற்றி கழகம் மீது தவறா? இது எல்லாமே நம்ம விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனால் விஜய்ன்ற ஒரு நடிகர் வரும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கிரௌடோட நிச்சயமா ஒரு ஸ்டார்னா எல்லா மாநிலத்திலும் கூட்டங்கள் கூடுவது இயல்பான ஒரு விஷயம். அந்த ஒரு பேசிக் விஷயத்தை கூட அனலைஸ் பண்ண முடியலன்றது முதல் பிரச்சனை. இரண்டாவது, டைமிங். 9 மணிக்கு மீட்டிங்ல பேச வரேன்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிலேவா வராரு. அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் டோட்டலா இது டிவிகேனுடைய ஃபெயிலியர் தான். அவர்கள் மக்களை they are taking people for a ride அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர் என்ன பெரிய ஆபத் பாண்டவனா? இவருக்காக 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்கிறதுக்கு உருப்படியா ஒரு மீட்டிங் கூட பிளான் பண்ண முடியலன்னா எதற்கு இவர்களால் அரசியல் கட்சி நடத்த வேண்டும், நாளைக்கு முதல்வர் ஆக வேண்டும் என்ற ஆசை இல்லாம இவர்களுக்கு எதற்கு? மக்கள் மீது கிஞ்சித்தும் அக்கறை இல்லாமல் ஒரு முன்னேற்பாடுகள் இல்லாத ஒரு இது அவ்வளவு ஈஸியா கடந்து போகக்கூடிய விஷயம் இல்ல. அரசாங்கத்துக்கு மேல நம்ம 1000 பிளேம்ஸ் பண்ணலாம், அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்ற அரசியல் கட்சி இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த மாதிரி ஒரு கூட்டங்களுக்கு இவருடைய அப்ரோச் என்ன? எப்ப பார்த்தாலும் கூட்டம் வந்துட்டா Facebookல வீடியோ போடலாம், யூடியூப்ல வீடியோ போடலாம், மாசு இருக்கிற மாதிரி காமிச்சு நாளைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு சுயநலம் மட்டுமே இவர்களிடம் இருந்திருக்கின்றது. அதுதான் இதற்கான காரணம். சுயநலத்தை தாண்டி பொதுநலன் அந்த கட்சியில ஒருவருக்கேனும் இருந்திருந்தால் குறைந்தபட்ச முன்னேற்பாடுகள், குறைந்தபட்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்ப என் மக்கள் யாத்திரை நாங்களும் தான் 1000 இடத்துக்கு போனோம், பின்னாடியே 10 ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போனோம். இவங்க கூட்டத்துல ஆம்புலன்ஸ் இருந்தாங்களா? SOP ஃபாலோ பண்ணாங்களா? இருந்திருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் சேதத்தை தவிர்த்து இருக்கலாமே. அப்ப நாங்களும் அதை ஃபாலோ பண்றோம்னா எதனால ஃபாலோ பண்றோம்? ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருச்சுன்னா மக்கள் மீது கொண்டிருக்க கூட அக்கறையினால் இவங்களுக்கு அந்த அக்கறை இருந்ததா இல்லையானே நம்மளுக்கு தெரியலையே. முதல்வர் ஆகணும்ன்ற பதவி வெறி மட்டும்தானே எங்ககிட்ட தெரியுது. அப்போ இதற்கு முதற் காரணம் தமிழக வெற்றி கழகம் தான். அரசாங்கத்தின் மீது நிச்சயமாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது நாளைக்கு வரும். இரண்டாவது, இடம் தேர்வு செய்யப்பட்ட இடம். நீங்க ஏன் இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் கூடும்போது தேர்தல் எடுத்தீங்கன்னு கேட்டா உடனே அரசாங்கத்தின் மேல பழி சொல்றாங்க. உங்களுக்கு மக்கள் மீதும் உங்க ரசிகர் மீதும் உங்களுடைய தொண்டர்கள் மீதும் அக்கறை இருந்தால் அப்படி ரிஸ்க் எடுத்துட்டு நீங்க ஏன் அப்படி ஒரு இடத்துல இவ்வளவு மக்கள் கூடக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்க போடணும்?
ரெண்டாவது நீங்க பர்மிஷன் கேட்டது 10,000 பேருக்கு தான். 10,000 பேர் தான் வந்தாங்களா? அப்போ 1.5 வருஷத்துல எவ்வளவு மீட்டிங் நடத்துனீங்க, எவ்வளவு பர்மிஷன் கேட்டீங்க, எவ்வளவு கிரௌட் வந்தது? இந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு கட்சியில ஆள் இருக்காங்களா இல்லையா? எந்த ஒரு அக்கறையும் இல்லாம இவ்வளவு கவனக்குறைவோட இப்படி ஒரு நிகழ்வை நடத்திட்டு, இப்ப நான் ஏன் காவல்துறை மீதும் அரசாங்கத்தின் மீதும் பழி போட முடியாதுன்னு சொல்றேன்னா, அரசியல் கூட்டங்கள் தமிழகத்திற்கு பிரசித்தி பெற்ற ஒன்று. 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் தொடர்ந்து நம்ம கட்சிக்கு கூட்டம் போட்டுட்டு தான் இருக்காங்க. கூட்டங்கள் போயிட்டு இருக்கு, யாத்திரைகள் போயிட்டு இருக்கு. எங்கேயுமே இந்த மாதிரி சம்பவம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல 20 வருஷத்துல தமிழகத்துல. முதல் முறையா ஒண்ணு நடந்திருக்குன்னா ஏற்பாட்டாளர்கள் மீது நிச்சயமாக குறை இருக்குன்றதுதான் அர்த்தம். அதனால நீங்க இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறமா மக்களை சந்திக்க போங்க. மக்களை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி பிஞ்சு குழந்தைகளையும் பெண்களையும் பெரியவர்களையும் கொல்வதை தவிர்த்து விட்டு குறைந்தபட்ச முன்னேற்பாடுகளுக்கு கவனம் கொடுத்துட்டு அதை செஞ்சுட்டு அப்புறமா நீங்க போங்கன்றதா கொலைன்னு சொல்ல முடியுமா? ஆக்சிடென்ட் அப்படின்றத கொலைன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக இது கொலைதாங்க. நிச்சயமா இது கொலைதான். ஏற்பாடுகள் ஒழுங்காக செய்யவில்லை. இப்பதான் ஒண்ணுன்னா வந்துட்டு இருக்கேன். 10,000 பேர் தான் கூடுவோம்னு சொல்லிருக்காங்க. 6 மணி நேரம் டிலேவா வராரு. இதே போல நடந்திருக்கிறது. பல மாநிலங்கள் நடந்திருக்கு, பல நாடுகள்ல நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நேரடியாக கொலைன்னு டேர்ம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அலட்சியம் என்பது புரிந்து கொள்ள முடியுது. அது ஒரு விதிமீறல் அப்படின்றது. கொலை அப்படின்றதுக்கு வார்த்தை வேணும். சாஃப்ட் அப்ரோச் எடுத்து இதுல வந்து பிரயோஜனம் கிடையாதுங்க. லெட் அஸ் கால் இட் வாட் எவர் இட் இஸ்ங்க. இதுல வந்து அவங்க மனசு கஷ்டப்படும், இவங்க மனசு கஷ்டப்படும். நீங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு நடந்திருக்கு, யூபியில நடந்திருக்குன்னு சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு சாமி, அதாவது என்ன சொல்றது, பக்தர்கள் கூடும் இடத்துல நடக்கக்கூடிய ஸ்டாம்பேடுக்கும் அரசியல் ஸ்டாம்பேடுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையாங்க? நீங்க சொல்லுங்க, இந்தியாவில 20 வருஷத்துல அரசியல் கூட்டங்கள்ல ஸ்டாம்பேடுன்னு எங்க நடந்திருக்கு? ஒரு உதாரணத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பெங்களூர்ல கிரிக்கெட் போட்டி, கிரிக்கெட் ஆதரவாளர்கள் போனதுல ஸ்டாம்பேட் நடந்தது நம்ம பார்த்தோம். அரசியல் கூட்டங்கள்ல கடந்த 20 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை விட்டுருங்க, இந்தியால ஒரு ஸ்டாம்பேட் உங்களால ரீகால் பண்ண முடியுதா? எவ்வளவு வட இந்தியாலாம் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் கூடுறாங்களா இல்லையா? அப்ப குறைந்தபட்ச முன்னேற்பாடுகள் அங்க செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். இங்க செய்யப்படாத காரணம் இவங்க போலீஸ்க்கு பிரஷர் கொடுக்குறாங்க. இப்ப இவங்க போய் போலீஸ்ல மீட்டிங் போடணும்னு லெட்டர் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து 20 விஷயத்த சொல்லி இதை ஃபாலோ பண்ணுன்றாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, வந்து டிவிக்கு முன்னாடி நின்றுட்டு தாவாக்கிலருக்கு கூட ஒவ்வொருத்தரும் மூக்கு சேர்ந்துட்டு அழுதிட்டு இருக்கான். என்ன வந்து தடை பண்றாங்க, எங்களுக்கு வந்து கட்டுப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமா? நாங்களும் தான் முருகன் மாநாடு நடத்தினோம், நாங்களும் தான் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடத்தினோம். அதுல இதோட 50 கண்டிஷன் அதிகமா கொடுத்தாங்களே, நாங்க வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி. விஜய் மாதிரி ஒரு கட்சி, விஜய் மாதிரி ஒரு நடிகர் இருக்கக்கூடிய கட்சி போலீசார் மீது இப்படி அழுத்தம் கொடுக்கிறார்கள். விதிமுறைகளை பின்பற்றுங்கள் சொன்னா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக நீங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து பிரஷர் கொடுக்குறீங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு எதுக்குப்பா வம்புன்னு விதிமுறைகளை தளர்த்தி விட்டு பர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கு. நீங்க விசாரணை ஆணையம் அமைத்தால் இந்த விஷயங்கள் தான் வெளியே வரப்போகுது. அப்போ நீங்க உங்க சுய லாபத்திற்காக, சுய விருப்ப வெறுப்பிற்காக அனைத்து விதிமுறைகளையும் தளர்த்த வேண்டியதாக கோரி தளர்த்தப்பட்டு உங்களுடைய சுய விருப்பத்திற்காக இந்த கூட்டத்தை நடத்தி கொலை செய்திருக்கிறீர்கள். இது கொலைன்றதுல எந்த மாற்று கருத்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. ஆனால் இப்போது அது பேச வேண்டிய விஷயம் இல்லை. இப்போது நம்ம உடனடியாக மக்களை மீட்க வேண்டியது, கஷ்டப்படுவர்களை காப்பாற்றுவது. இப்ப நாங்க இளைஞர்ல இருந்து 200 பேர் கிளம்பி போயிட்டு இருக்கோம் கரூருக்கு. நாங்க வந்து எங்களால முடிந்த உதவிகளை செய்வோம். ஆனால் இந்த விஷயங்கள் முடிந்ததுக்கு அப்புறமா விஜய் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மிக கடுமையாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி எஸ்.ஜி. சூர்யா அவர்கள். இந்த நேரத்தில் நம்ம இணைந்து இந்த முக்கியமான விஷயம் குறித்து பேசியதற்காக மிக்க நன்றி. நன்றி. திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் பாஜகவுடைய தமிழக இளைஞரணி தலைவர். அவர் நம்மோடு இணைந்து இந்த முக்கியமான விஷயங்கள் குறித்து அவருடைய கருத்துக்களை சொன்னதை பார்த்தோம். அவர் நேரடியாக தாவேகாவினுடைய இந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, ஆர்கனைசிங் விஷயம், அப்ரோச், இதை வந்து நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த விஷயத்தில் வந்து அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். விசாரணை நடத்தணும், தமிழக அரசோட அப்ரோச்சை கொஸ்டின் பண்ணணும். அட் த சேம் டைம் தாவேகாவினுடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை இதை நம்ம கொஸ்டின் பண்ணியே தீரணும், அவர்கள் ரொம்ப இதில் பொறுப்பெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகள் கூட, இதை அவர் கொலை என்ற டேர்ம் கூட அவர் யூஸ் பண்ணதை நம்ம பார்க்க முடிந்தது. ஸோ அவருடைய விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பாஜகவிலேருந்து இளைஞரணி தலைவர் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் நம்மோடு பேசினதை பார்த்தோம். நேர்களே பார்க்குறோம், ஏகப்பட்ட ரியாக்ஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது எதிர்க்கட்சி தலைவர், அவர் வந்து தனது சுற்றுப்பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். அவர் வந்து இப்போ பார்த்தோம், இப்போ அவர் வந்து கோயம்புத்தூர் நீலகிரின்னு இருந்தார், இப்போ வந்து தனது பயணத்தை ரத்து செய்திருக்கிறார்.
அவர் வந்து தற்போது இன்று இரவே கிளம்புகிறார். நாளை காலை வந்து கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை வந்து நேரடியாக சந்திக்கிறார். சம்பவ இடத்திற்கு விரைகிறார் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அவர் வந்து பதிவிட்டிருக்கிறார். கரூரில் நடந்த அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. பாஜகவின் மூத்த தலைவர்களை மருத்துவமனைக்கு விரைந்து பாதிக்கப்பட்டோருக்கு உரிய உதவிகள் செய்திட கேட்டுக்கொண்டுள்ளேன். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவரையும் உடனடியாக தேவையான உதவிகளை செய்து தருமாறும் அறிவுறுத்தியுள்ளேன். காயமடைந்தோர் குணமடையவும் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்கிறார் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இந்த நேரலே நம்மோடு நமது ஆசிரியர்கள் மீண்டும் நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார். சார் கேக்குதா? Am I audible, sir? எஸ், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து முதல்வர் அவர்கள் தனி விமானம் மூலமாக இன்று இரவே சென்னை கரூர் விரைகிறார். சொன்னது போல நம்ம வந்து முதலே சொன்னோம் பாருங்க, உங்களுக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் இரங்கல் தெரிவிப்பார்னு சொன்னோம், பண்ணிருக்காங்க. உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் கட்டாயம் வரும். முதலமைச்சர் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வருவார். எல்லாரும் வந்து தங்களுடைய பயண திட்டத்தை தான் வகுக்க வேண்டியிருக்குமே தவிர எல்லாரும் வருவாங்க, யாருக்கு செகண்ட் தாட் கிடையாது. நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கட்டாயம் வருவாங்க. பிரதமரே வந்தாலும் வியப்பதற்கில்லை, பிரதமரே வந்தாலும் வியப்பதற்கில்லை. இது வந்து ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்ம வந்து ஒரு பெரும் துயரம், இது வந்து ஏற்க முடியாத, ஜீர்ணிக்க முடியாத மேன்மேட் டிசாஸ்டர். அதனால யார் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதுல வந்து இயல்புல நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் திரு நரேந்திர மோடி பாரத பிரதமர் இருந்தாலும் வியப்பதற்கில்லை. அதற்கான சந்தர்ப்பங்களும் கூட இருக்கின்றன. அவங்களுடைய ப்ரோக்ராம் மட்டும் தான் ஷெட்யூல் பண்ண வேண்டியிருக்கிறத தவிர எல்லோருமே ஒரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செல்வார், தமிழக முதலமைச்சர் செல்வார், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி செல்வார். பாரத பிரதமரை வந்தாலும் வியப்பதற்கில்லை. இது மாதிரி எல்லா அல்லது டெல்லியில இருந்து ஒரு மூத்த மத்திய அமைச்சர் வந்து வரலாம், பிரதமர் வர முடியாட்டா அந்த மாதிரி வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரலாம். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து மத்திய பிரதிநிதியாக கட்டாயம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. கட்டாயமா 2-3 நாட்களுக்கு இந்த துயரம் வந்து பெரிய அளவில் வந்து பெருசா நிச்சயமா வந்து ஒரு ஜீரணிக்க முடியாத விஷயமாகத்தான் தொடரும். நம்ம வந்து திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் பாஜகவுடைய தமிழ்நாடு இளைஞரணி தலைவர் குறிப்பிட்டது போல இது குற்றம் சாட்டுவதற்கான நேரம் அல்ல. அவர் வந்து இது ஆர்கனைசிங் சரியில்லை. 10,000 பேர்னு சொன்னாங்க, 10,000 பேர் வந்தாங்களான 10,000 பேர் நம்ம டேக் பண்ணி வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் யாரும் வரப்படான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம வந்து இயல்பான சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும். நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு சில தலைவர்கள் போகும்போது 4 பேர் வர்றாங்க, ஏர்போர்ட்டுக்கு சில 4,000 பேர் வருவாங்க. அப்ப 4,000 பேர் ஏன் வந்தாங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அதை வந்து தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு இத்தனை பேர் தான் அப்படிங்கிற நம்பர்லாம் வச்சு பிக்ஸ் பண்ண முடியாது. நம்பர் கூட குறைவுமான்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு வந்து இது வந்து மேன்மேட் டிசாஸ்டருங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதுல எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்ல. இதுல சதி இருக்குதா, பெரும் பொறுப்பு, முதல் பொறுப்பு யாருக்கு இருக்குங்கிறது விசாரணைக்கு பிறகுதான் நியாயமான விஷயமா இருக்கணும். இது டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு இது வந்து ஆளுங்கட்சிய சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வந்து டேவிட்சன் தேவசர்வதம் சரியில்லை, அந்த மாதிரி இப்படி கொண்டு போய் தமிழக அரசு இல்ல, திமுக சரியில்லை, உள்துறை அமைச்சர் துணை முதல்வர் சரியில்லை, இப்படி பண்றது இப்ப இல்ல. அதே போல இந்த பக்கம் மாறி சந்தர்ப்பம் இதான நல்ல சந்தர்ப்பம். விஜய் வந்து கட்சி பண்ணது தப்பு, அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்ல, எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, திட்டமிட்டு பண்ண இப்படி ஒரு கணக்குல போறது இப்ப சரியில்லை. விசாரணைக்கு பிறகுதான் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட போல மின்சாரம் துண்டிக்கப்பட்டதா, மின்சாரம் மின்வெட்டு ஏற்படுத்தப்பட்டதா, அது வந்து நல்ல காரணத்துக்காக நல்ல நோக்கத்துக்காக பண்ணப்பட்டதா, அதனால இழப்பு குறைந்ததா, அதனால இழப்பு அதிகரித்ததாங்கிறதெல்லாம் பொறுத்தான பண்ண முடியும். சோ ஒரு ஆக்ஷன் இருக்குதுன்னா அந்த ஆக்ஷன் தான் டிசாஸ்டருக்கு காரணமா இருந்தா வேற, அந்த ஆக்ஷன் வந்து டிசாஸ்டர் குறைக்கிறதுக்கான காரணமா கூட இருந்துக்கலாம். அப்ப அதெல்லாம் வந்து விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். அப்ப நம்ம இந்த நேரத்துல நேரடியாக தமிழக அரசு தவறிவிட்டது அப்படின்னும், விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் ஏற்படுத்திட்டாருன்னு சொல்றது நியாயமற்றதாக இருக்கும். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா பக்கமும் தப்பு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இதுல தமிழக வெற்றி கழகத்துல இருந்து தமிழக அரசுல இருந்து எல்லா பக்கமும் பொறுப்பு இருக்கிறது. கூட்டத்துக்கு வந்தவர்கள் உட்பட காலையில இருந்து காத்துட்டு இருக்கேன், 8 மணில இருந்து காத்துட்டு இருக்கேன், 10 மணில இருந்து காத்திருக்கேன்னு சொல்லவருக்கு எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. சோ இது வந்து குற்றம் யார சொல்ல முடியும், குற்றச்சாட்டு யார் மீது வைக்க முடியுங்கிறது விசாரணைக்கு பிறகுதான் முடிவு பண்ணணும். இப்ப முடிவு பண்ண நியாயமா இருக்காது யாரும். எஸ் சார், டாக்குமெண்டட் டேட்டா படி பார்த்தோம்னா இந்த நாட்டில் அரசியல் கூட்டங்களினால் ஸ்டாம்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிர் பலிகள் ஏற்பட்ட சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 20 வருஷத்துல 2005 டேட்டா எடுத்தோம்னா மட்டும் கிட்டத்தட்ட 2 முறை வந்து பெரிய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கிறது. ஒன்று வந்து விஜயநகரத்தில், ஆந்திராவின் விஜயநகரத்தில் 2022 சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய நடத்தின டிடிபி ரேலியில் 8 பேர் உயிரிழந்தனர். அதுக்கப்புறம் அதே வருஷத்திலேயே வந்து 28 முதல்ல வந்து 21ஆம் தேதி, டிசம்பர் 21ஆம் தேதி, அடுத்து டிசம்பர் 28ஆம் தேதின்னு இருமுறை நடந்திருக்கிறது 2022லேயே. அந்த ரெண்டுமே டிடிபியோடைய பொலிட்டிக்கல் ரேலி. ஒரு முறை 7 பேர், ஒரு முறை 8 பேர் அப்படின்னு உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ரீசன்ட் 20 வருஷத்துல நடக்காத
மிகப்பெரிய ஒரு ஸ்டாம்பேடாக, பொலிட்டிக்கல் ரேலியில் நடந்த, அரசியல் கூட்டத்தில் நடந்த ஸ்டாம்பேடாக இதுதான் இப்போது வரை இருக்கிறது. 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் அப்படின்றது தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் நம்மோடு பாஜகவின் மாநில செயலாளர் திரு வினோஜ் பி செல்வம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த நிலையில் நம்மோடு திரு வினோஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். தமிழக பாஜகவினுடைய செயலாளர். ஐ ஆடிபிள் சார்? வணக்கம் சார், ஐ ஆடிபிள்? எஸ் சார். பார்க்குறோம் இப்போ 30க்கும் மேற்பட்டோர், 38ன்ற நம்பர் வரைக்கும் வருகிறது. இது ஃபியர் டு பி கிராசிங் 40+. இது எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டாம்பேட், விஜய் அவருடைய ரேலி? இது இப்படி ஒரு காலகட்டத்துல, ஒரு சூழ்நிலையில இது அரசியலாக பார்ப்பதோ, இதில் அரசியல் செய்வதோ மாபெரும் தவறாக நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியின் மனசாட்சிக்கும் இது ஒரு மிகுந்த வேதனையை தரக்கூடிய விஷயம். நரேந்திர மோடி அவர்களே அதனாலதான் உடனடியாக சமூக வலைதளங்கள்ல இதை பத்தி அவரோட வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. யார் மீது தவறு என்பது நிச்சயம் அறியப்பட வேண்டும். ஆனா அதுக்கான நேரம் இப்போ கிடையாது. இன்னும் எத்தனை பேர் உயிருக்கு போராடுறாங்க நமக்கு தெரியல. எத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. அவர்களை முதல்ல மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான உடனடி நடவடிக்கையை மாநில அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும். பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான உதவிகளை செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பேச முடியுமே தவிர, இப்ப இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில இதுல அரசியலாக பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை. இதில் பிரதமர் மோடி அவர்கள் பதிவிட்டிருக்கிறத பார்க்குறோம், குடியரசுத் தலைவர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறத பார்க்குறோம். நாடு முழுக்க விசாரணைக்கான விஷயம் வந்திருக்கிறது. இதில் பார்த்தோம்னா விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்ற சஸ்பெக்டட் விஷயம் எதிர்பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. இந்த கரண்ட் கட் செய்யப்பட்டது உட்பட பல விஷயங்களை திரு அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருக்கிறத கூட பார்க்குறோம். அப்படி இருக்க இதில் நீங்கள் என்ன கான்ஸ்பிரசி எங்காவது இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக விசாரணைக்கப்பட வேண்டும். இதுல தவறு யார் மீது என்பது அறியப்பட வேண்டும். சந்தேகமே கிடையாது. ஆனா அதற்கான நேரம் இது கிடையாது அப்படிங்கறது என்னோட கருத்து. நிச்சயமாக இது அக்கௌண்டபிலிட்டி. இது சாதாரண விஷயம் கிடையாது. 40 உயிர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி என்பது நிச்சயம் இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தங்க வந்தாங்க, 40 பேர் இறந்தாங்க. குழந்தைகளை பொலிட்டிக்கல் ராலிக்கு அழைத்து வரக்கூடாது என்பது அடிப்படை. அப்ப ஆனா அதான் அவங்களும் வந்திருக்காங்க, போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மனது பதறுகிறது. அதே நேரத்துல காவல்துறையை உடனடியாக கண்மூடித்தனமா நம்ம குறை கூற முடியாது. அதே காவல்துறை தான் அந்த குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுற காட்சியை நம்ம கண்டு கொண்டு வருகிறோம். ஆகவே இதை தீர விசாரிக்க வேண்டுமே தவிர உடனடியாக முடிவு எடுத்து நம்ம பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது. இதில் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அதில் நான் கோட் பண்ணி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பாஜகவில் தற்போது போராட்டங்களுக்கான இன்சார்ஜாக அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க, நிறைய போராட்டங்கள்லையும் பங்கேற்றிருக்கீங்க. நான் கேட்கறது என்னன்னா, அரசியலில் எதிர்க்கட்சிகள், தமிழக அரசியல் பார்த்தோன்னா எதிர்க்கட்சிகளை திட்டமிட்டு அவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் போடுவதும், ஓரவஞ்சனையாக போதுமான அளவு பாதுகாப்பு அளிக்கப்படாமல் இருப்பதாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது உண்மையிலுமே அது களத்தில் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி எப்படி பாதுகாப்பு அப்படின்றது எப்படி திமுக இருக்கும்? இதற்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? முழுத்த உண்மை, சந்தேகமே கிடையாது. மிக அதிகமாக எதிர்கட்சிகளை அலக்கடிச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படிங்கறத ஒரு எண்ணமாக வைத்துக் கொண்டு செயல்படக்கூடியதை நாம் தொடர்ச்சியாக கண்டு கொண்டு வருகிறோம். இது முதல் முறை கிடையாது. நெருக்கடியான இடம் கூட பாத்தீங்கன்னா தவறான இடத்தை கொடுக்க வேண்டியது, அனுமதி அளிக்க வேண்டியது, இதெல்லாம் திமுக தொடர்ச்சி செய்து எதிர்கட்சிகளோட குரலை நசுக்க வேண்டும் என்பது அவங்களோட நோக்கமாக இருந்து கொண்டு வருகிறது. அது எப்பயுமே நடக்கிறதா. அது அது புதிது கிடையாது. சோ அதுக்கு திமுக பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த விஷயத்துல கூட கேட்கப்பட்ட இடம் வேறு, கொடுக்கப்பட்ட இடம் வேறு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதான் சொல்ல, இது எல்லாமே விசாரிச்சுதான் நம்ம என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியும் பொழுது இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத கொண்டு வர முடியும். அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நிச்சயமா இது ஒரு பெரிய பங்கு இருக்கு. பங்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. சோ அவர்கள் இதுக்காக பதில் அளித்து ஆக வேண்டும். ஓகே, ரொம்ப நன்றி திரு வினோஜ் அவர்கள் இந்த நானும் இணைந்து பேசியதுக்காக மிக்க நன்றி. திரு வினோத் செல்வம் அவர்கள் பாஜகவினுடைய மாநில செயலாளர். அவர் நம்மோடு பேசியதை பார்த்தோம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் குறித்து அவர் தெரிவித்தார். இது அரசியல் செய்வதற்கான நேரம் அல்ல அப்படின்னு குரல் வருதை பார்க்குறோம். பாஜகலேயே இருவேறு கருத்துக்கள்னு பலவேறு கருத்துக்கள்
இருப்பது புதுசில் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிறது பார்க்குறோம். சார், இப்போ நம்ம பார்க்குறோம் துணை ஜனாதிபதி அவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். திரு சிபி ராதாகிருஷ்ணன் இந்த மண்ணை சேர்ந்தவர், கரூருக்கு பக்கத்து மாவட்டத்தில், ரொம்ப பக்கத்து மாவட்டம்ன்ற மாதிரி திருப்பூரை சேர்ந்தவர், கொங்கு பெல்ட்டை சேர்ந்தவர். அவர் வந்து பதிவிட்டிருக்கிறார், இன்று கரூரில் ஒரு அரசியல் பேரணியின் போது நிகழ்ந்த துயரமான சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. இந்த நிகழ்வில் தங்கள் அன்பிற்குரியவர்களை இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடினமான காலகட்டத்தில் அவர்கள் மன வலிமையை பெற எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் பார்க்குறோம், கரூர் இந்த சம்பவத்திற்கு திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவர்கள் தமிழ் உயிர்கள் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் திரு சீமான் அவர்கள். கடுமையான விஜயை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவராக சமீப காலமாக இன்னும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் திரு சீமான் அவர்கள். தம்பி இது நெஞ்சு டைலாக், இது பஞ்ச் டைலாக் தம்பி, நெஞ்சு டைலாக்னு அவர் அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு விமர்சித்தார். பின்னது டவுன் ஆச்சு. இப்போ பார்க்கணும், சமீப நாட்களாக கடுமையாக விமர்சித்து வருகிறார் அரசியல் களத்தில் திரு சீமான் அவர்கள். அவர் தற்போது மீண்டும் ஒரு முறை கண்டனத்தை தெரிவித்தபடி விஜய் அவர்கள் இந்த ரேலியில் நடந்த விஷயத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அவர் கண்ணீர் அஞ்சலியை செலுத்துவதாக தெரிவித்திருக்கிறார் திரு சீமான் அவர்கள். சார், ஐ எம் ஆடிபிள்?